பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது நம்முடைய வாழ்க்கையில் சில முயற்சி எடுப்போம், இது நடந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சிகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுப்போம். ஆனால் அதில் ஒரு தோல்வி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சோர்ந்து போகிறோம். இவ்வளோ முயற்சி எடுத்தனே, இது எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆனால் வேதம் வசனம் சொல்லுகிறது, லூக்கா 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மனுஷனால கூடாதவைகள் தேவனால கூடும் என்று. இன்னைக்கு நம்ம சுயமா யோசிக்கிறதுனால தான் சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. ஆனால் நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு அந்த காரியத்தை நீங்க செஞ்சு பாருங்க, நிச்சயமா அதில் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். தாவீது சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. நீங்க கர்த்தரை முன்பாக வைத்து நீங்க எதை செய்யறீங்களோ அதில் நிச்சயமா ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில் எவ்வளவோ காரியத்தை நீங்க இழந்து போயிருக்கலாம். இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன், ஆனா அது நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கலங்குறீங்களா? இன்னைக்கு ஆண்டவரை முன்னாடி வச்சு நீங்க செஞ்சு பாருங்க, எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க முடியும். அவருடைய கரத்தினாலே உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். ஏன்னா வேதவசனம் அப்படிதான் சொல்லுது, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று. அவரால் முடியாத ஒரு காரியம் இருக்கா? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இதுக்காக நான் முயற்சி எடுக்கிறேன், அதனால ஏன் பலம் இல்லை ஆண்டவரே, நீங்க எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்க இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் 2 மடங்கு உங்க வாழ்க்கையில கொடுக்க முடியும். நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அன்பாய் நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எதெல்லாம் எழுந்து போனாங்களோ அதை 2 மடங்கு நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. எவ்வளவோ முயற்சி எடுத்து இது நடக்கல என்று சொல்லி ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அந்த காரியத்தை ஜெயமாய் மாற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.